வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மண்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்னென்னலாம் ஈஸி அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபன் வந்து சிம்பிளாக தான் பண்ணி பாப்பாவுக்கு அனுப்பியிருந்தேன். அது என்ன டிஃபன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். இப்போது டக்குன்னு நான் லஞ்ச் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் சாதமும் வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகக்காய் வந்து வெட்டி ரவுண்டாக வெட்டி விதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். நான் இந்த பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா அப்படி வதக்கும்போது அதில் உள்ள கசப்பெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இது வதங்குற கேப்பில் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளிக்குழம்புக்காக அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி டைம் இல்லை, செம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டக்குன்னு நான் பாவக்காய் புளிக்குழம்பு வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா திக்காகி வரணும். இது ஏற்கனவே நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் நம்மளோட சேனல் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க உள்ள நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அடுப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வந்து நிறைய இருந்தது. அதனால் இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கூட தேங்காய் பொரிகடலை அதெல்லாம் நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறுமனே ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் வத்தல், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் இந்த கழுவி வச்ச கொத்தமல்லி புதினா இலை, இது மட்டும்தான். அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கிறேன். இந்த மல்லி இலையும் புதினா இலையும் லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப வந்து வதங்கி சுருங்கிடக்கூடாது. அப்புறம் டேஸ்ட்டும் மாறிடும், உங்களுக்கு சட்னி கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஆற வச்சிடலாம். அப்புறம் இந்த பேனில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இன்றைக்கி ஒரு பொரியல் தான் தாளித்து விட்டுட்டுருக்கிறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இந்த பொரியலுக்கு வந்து நான் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலை. வெண்டைக்காய் பொரியல் தான் செய்கிறேன். வெறுமனே வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்து வதங்கினோன்னா அந்த வெண்டைக்காய் கலர் மாறாமல் அப்படியே நமக்கு வந்து க்ரீனிஷாகவே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு காய்கறி வதக்குனாலுமே வந்து அது கூட வந்து நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த காய்கறியோட ரியல் கலர் அது அப்படியே இருக்கும். கலர் மட்டும் இல்லாமல் அந்த காய்கறியில் உள்ள முழுமையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து இப்போ வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கு. அது வதங்குற நேரத்தில் ஒரு பீட்ரூட் இருக்குது. அந்த பீட்ரூட்டை வந்து தோல் சீவி இன்றைக்கி திருவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் டக்குன்னு திருவி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் செய்கிறேன். இதுக்கு வந்து தாளிக்கு தேவையான வெங்காயமும் ஒரு பக்கம் வெட்டி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பீட்ரூட் வந்து இந்த கழுவுனோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி என்ன பண்ணுவோன்னா நம்ம வீட்டில் உள்ள பூச்செடிகளுக்கெல்லாம் நம்ம ஊற்றினோம்னா பூக்கள் எல்லாமே வந்து இந்த ரோஸ் செடி இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பூக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இதை வந்து இன்னொரு அடுப்பில் நான் சேர்த்து விட்டுறேன். இந்த அடுப்பில் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து டக்குன்னு நம்ம பொரியல் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி இருக்கிற காயை வச்சு தாங்க நான் செஞ்சேன். வேறு காய் எதுவும் இல்லை வீட்டில். அதனால தான் வந்து பாவக்காய் புளிக்குழம்புக்கும் பீட்ரூட்டுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு காம்பினேஷன். சரி, இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் மீதம் இருந்தது, சரி அது வேஸ்ட்டாக போகுமேன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதையும் பொரியல் பண்ணிட்டேன். ஏன்னா எதையுமே வந்து வீணாக்காதீங்க. ஏன்னா காய்கறிகள்லாம் பயங்கரமாக விற்றுட்டுருக்கு. இன்னொன்று அதுவும் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பணத்தை நம்ம வந்து வீணடிக்கணும். அந்த காய்கறிகளை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது, சத்துக்கள் கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நான் வந்து பீட்ரூட்டை வந்து திருவி தான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் எங்கள் வீட்டில் பாப்பா விரும்பி சாப்பிடுவா. இந்த பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியும் கூட வந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வந்து கூட்டு மாதிரி செய்வாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பீட்ரூட் புட்டு வச்சா தான் வந்து சாப்பிட்றாங்க. அதனால் நான் எப்போவுமே இதே மாதிரி தான் செஞ்சிடுறது.
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த புதினா கொத்தமல்லி சட்னிக்கு வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஆறிடுச்சு. இதையும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி விட்டுறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி என்ன கொடுத்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் இட்லி பொடி தான் கொடுத்து விட்ருந்தேன். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் இருந்தது, அதைத்தான் நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருந்தேன். ஏன்னா அவள் வந்து மல்லி சட்னின்னு சொன்னோடனே, இல்லைம்மா அது டைம் ஆகும் வேண்டாம் அப்படின்ட்டா. நானுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டேன், அதுதான் ரீசன். இல்லைன்னா அவளுக்கு நான் அரைச்சி கொடுத்துருந்துருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா பாப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டோம்னா பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்கலாம் பீட்ரூட் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்றியிருக்கிறேன். இந்த பக்கம் என்னென்னா, இன்றைக்கி இட்லிக்கு ஊற போடுறதுக்காக அரிசியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின இட்லி அரிசி தான். நான் எப்போவுமே அரிசி தனியாக, உளுந்து தனியாக, வெந்தயம் தனியாக, இப்படி 3மே தனித்தனியாக தான் நான் ஊற வைப்பேன். இப்போ பாருங்கள் 3மே வந்து கழுவி வச்சுட்டேன். இதில் வந்து அரிசியும் வெந்தயம் மட்டும் மூடி போட்டு நான் கிச்சன்லேயே வந்து வெளியில் கவுண்டர் டாப்பில் வச்சுடுவேன். இந்த உளுந்தை மட்டும் மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம எப்போ மாவு அரைக்கிறோமோ, அதாவது ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து தான் மாவு அரைப்பேன். அப்போ தான் உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மாவு அரைப்பேன். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே தான் இருக்கும். உளுந்து ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வச்சு தான் மாவு அரைக்க யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.